தண்ணி மோட்டர் போட்டு விடுங்க. இது வரைக்கும் இந்தியா ஆன் பைக் சீரீஸில் வெள்ளூர் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து பெங்களூரை தாண்டி ஆந்திராவில் நைட்டு ஹைவே ஓரமாக டென்ட்டாக போட்டு தெலுங்கானாவில் அடுத்த நாள் ரூமாக போட்டு வர்ற வழியில் மகாராஷ்டிராவில் இந்த பையன்கிட்ட வம்பை இழுத்துட்டு நாக்பூர் ஃப்ளட்டில் இருந்து அப்பீட் ஆகிட்டு மத்திய பிரதேசத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு ரூம்லேயே நல்லா பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் 24 hours ஸ்ட்ரைட்டாக உத்தரப்பிரதேஷ் வழியாக ஆக்ரா டெல்லி யமுனா எக்ஸ்பிரஸ் வேல வண்டியை ஓட்டிட்டு வந்து டெல்லியில் இந்த ஹாஸ்டலில் யாருன்னே தெரியாதவங்களோட பார்ட்டி பண்ணிட்டு அடுத்த நாள் டெல்லியில் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒன்றா லைனாக செஞ்சுட்டு ஃபைனலி இப்போ டுவர்ட்ஸ் காஷ்மீர் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வேலை இருக்குது. நம்ம தலைவரோட படத்தில் வர்ற மாதிரி ஒரு வேஸ்ட் பேக் ஒன்று வாங்கிட்டு தான் டெல்லியிலேருந்து காஷ்மீர் போகணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். ரைட் கைஸ், ஸோ இங்கே தான் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். I mean for the past 3 days. It's a nice hotel with some amazing vibes. And now it's time to leave. So bye. See you later. செம்ம பார்ட்டி முந்தின நாள். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்தியா கேட்டுக்கு போகிறோம். ஏன்னா இந்தியா கேட் எப்போ பாரத் கேட்னு பேர் மாற்றுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிக் எடுத்தே ஆகணும். ஸோ கைஸ், இந்தியா கேட் வந்தாச்சு. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். எப்படி ஃபுல்லாக போய் பிக்சர் எடுக்கிறது தெரியல. அவ்வளோ பண்ண பழகுது. இப்போ இங்கேருந்து எடுக்க வேண்டியது தான். எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பையா என்ட்ரி கொடுத்தாரு. ஓகே ஓகே, இருங்க பையா, கிளம்புறேன். வேலை முடிஞ்சவொடனே துரத்தி விட்ற பற்றியா பையா நீ? அடியோஸ் அமிகோஸ். ஸோ இப்போ நம்ம கரோல் பாக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரைடர்ஸோட ட்ரீம்னே சொல்லலாம். அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பைக் ஆக்சசரி ஷாப்ஸ் தான் இருக்கும். எல்லாமே செம்ம சீப்பாக வாங்கலாம். நேற்று நைட் போயிருந்தேன் நான். இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் 7,000க்கு வாங்குவேன். பட் நான் வந்து 5,200க்கு வாங்கினேன். இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் காப்பி. அவர்கிட்ட எப்படி இது ஃபர்ஸ்ட் காப்பியான்னு கேட்டால் இன்னொரு ஒரு அண்ணா வந்திருந்தார், தமிழ் அண்ணா. அவர் ஃபர்ஸ்ட் காப்பிலாம் இல்லை ப்ரோ, அவங்க பார்த்திங்கன்னா டேரெக்டாக அங்கேருந்து லிங்க் வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் வரும். நம்ம அப்படி இப்படி இவங்ககிட்ட நம்ம பார்கெயின் பண்ணோம்னாக்கா கம்மி பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அப்படியே சும்மா இறங்கி பார்கெயின் பண்ண 7,000 ரூபாய் வேணும் க்ளவ். 5,200 வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாஸ் பிக்கெஸ்ட் வேர் ஹவுஸ் இவங்க கடையில் தான் இருக்குது. ஸோ அந்த வேர் ஹவுஸ் கூப்பிட்டு போயிட்டு காமிச்சாங்க. எப்பா அடி, ஒரு 4 ரூம் ஃபுல்லாக பைக் ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் தான். கடை திறந்துட்டானா? ஓகே, சோப்ரா ஆட்டோமொபைல்ஸ் ஓப்பன். ஸோ நம்ம சோப்ராவில் தான் நேற்று க்ளவ் வாங்கணும். அவர்கிட்ட போயிட்டு வேஸ்ட் பேக் மட்டும் வாங்கிட்டு தான் முடிஞ்சிடுச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். कल रात आए ना होगी. हाँ भाई, हमको वेस्ट बैग चाहिए. हाँ 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 हाँ, वेयर हाउस में कौन आएगा? ओ भैया, चलिए भैया. இந்த கடையோட வேர் ஹவுஸ் இங்கே இருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கு. भैया गाड़ी को देखिए, लगेज भैया, पाउच चाहिए. हाँ, ஒரு வழியாக நான் நினச்ச மாதிரியே பேக் கிடச்சிது. ஐயோ, வழி மறந்துட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் வேர் ஹவுஸ் பைக் ஆக்சசரிஸ்க்குன்னு இவர் சொன்னார். அது உருட்டான்னு எனக்கு தெரியல. ஸோ டோன்ட் ஆஸ்க் மீ. டெல்லியில் பண்ண வேண்டிய கடைசி கடமையும் இப்போ முடிஞ்சிருச்சு. ஆல் செட் டு லடாக். பக்காவாக ரெடி ஆகிட்டேன். புயலே வந்தாலும் இதுக்கப்புறம் என்னை தடுக்க முடியாது. எங்கேயும் நிறுத்தாமல் போயிட்டே இருக்க வேண்டியது தான். சிட்டி விட்டு வெளியே போகிறதுக்கே 1.5-2 ஆகிடும் போல். வெல்கம் டு ஹரியானா. இது எத்தனாவது ஸ்டேட் நம்மளோட ரைடில்? ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 12. ஸோ 12வது ஸ்டேட் போகிறோம். ஸோ இது ஹரியானா க்ராஸ் பண்ணிட்டு பஞ்சாபில் ஸ்டே பண்ணிட்டு காஷ்மீர். டேங்க் ஃபுல். हाँ 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 अपाचे है ना? हाँ भैया, 310 सीसी है ना? हाँ. क्या माने सर इसकी? कितनी की स्पीड भाग जाती है? 200 की? नहीं 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 नहीं, 126 पे 160. பஞ்சாப் டு டெல்லி சும்மா வேறு லெவல் ரோடு. பெருசாக சைடில் சீனரிஸ்னு எதுவும் இல்லைனாலும் ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் கிட்ட வந்துட்டோன்ற அந்த செம்ம வைபோட வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். ஜலந்தரில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொன்னேன். இன்றைக்கி நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலான்ட்டு.
வெள்ளூர்லேருந்து டெல்லி வர ரோட்டில் அங்கங்கே பட்டி டிங்கரிங் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆனால் இந்த ரோடு சும்மா செம வெறித்தனமாக இருந்துச்சு. ஆல் இந்தியா ரைட் டே 10. நல்லா 2 மணிக்கு டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1.5 hours லூதியானா போயிடுவேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. உள்ளே வந்து அரோமலை சாங் போயிட்டுருக்கு. சன்செட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஓட்டுறதே வேறு லெவல். ஓ மை குட்னஸ். இன்னும் 167 கிலோமீட்டர்ஸ். லூதியானாவுக்கு 107. லூதியானா தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணுறேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னோடய ஜூனியரோட ரூமில். ஸோ நாளைக்கு வந்து ஜம்முவில் எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக ஸ்ரீநகர் அடிச்சிடுவேன். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுவேன். 5 இல்லை 6 மணிக்கு கிளம்பிட்டேன்னா டைரெக்டாக ஜம்மு அடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும் போது நாளையிலேருந்து சீனரிஸ்லாம் சும்மா வெறித்தனம் பங்கமாக இருக்கும் நாளையிலேருந்து. டெல்லியில் சரியான ஸ்டே கைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிலாம் வரும்ன்ட்டு. நான் வந்து செரியோட வ்ளாக்ஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ரஷ்யா போகும்போது யாருன்னே தெரியாதவங்க அவரை இன்வைட் பண்ணிட்டு இதுக்கு கூப்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா, பார்ட்டிக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு வைப். எனக்கு என்னமோ இந்த எம்ஆர்எஃப் டயர் மாற்றினதுலேருந்து மைலேஜ் அடி வாங்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. தெரில, பார்க்கல. இன்னைக்கு கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். வா அந்த சீனை பாருங்கள். இல்லை அப்பா, ஐயோ ஐயோ என்னமா ஒரு சன்செட்டு, சரியான சன்செட்டாக இருக்குது பாருங்கள். வா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் தள்ளி அப்பவும் போல் சன்செட் நல்லா இருக்கிற ஒரு ஸ்பாட்டை பார்த்து நிறுத்தினேன். அப்போ 3 பையா வந்து தமிழா நீங்கன்னு கேட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். செம்ம ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். திஸ் மூமெண்ட் வாஸ் ரியலி ப்ரெஷியஸ் ஃபார் மீ. अभी मैं जम्मू जा रहे भैया, बाइक से घूम इतना दूर, मज़ा आएगा भैया. तेल मतलब क्यों आ रहे थे? तेल अपना आप डलवाओ यार. हम भी डालेंगे, कौन दिएंगे हमको? आराम से कर दियो, वेट ज़्यादा है. इधर आजा मेरे पास में. என் கூட வந்து நெல்லு ப்ரோன்னு ஃபோட்டோக்கு என்னையும் கூப்பிட்டாரு. இந்த பையா இப்போ தமிழ் பேசுவார் பாருங்கள், செம க்யூட்டாக இருக்கும். फिर आपको तमिल भी आया था ना? क्या आता तमिल में? ये लहसुन को बोलते हैं पूंड टंगे. सन्नी मोटर पोर्ट बिडंगा. आप कहाँ से आए? ठीक है, बाय भैया. बाय 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 बाय. ஏ வாங்க எடுத்துறாதீங்கடா. நீங்கள் எப்போ எச்சத்து போனீங்கன்னு கூட சொல்ல முடியாது நம்மளால. Dude, that's a nice collar tune. Come outside. I'm just outside the gate. Yeah. Fucking dude, you freak me out, shit. Yeah. Dude, this is huge. This is a family. Okay. Okay. இது சாலிகான். இன்னொரு முறை இன்றைக்கி தங்க போகிறேன். இந்த லூசு பேர் சபீனா. இவங்க 2 பேரும் என் ஜூனியர்ஸ். வெள்ளூரில் என் கூட தான் படித்தாங்க. நைட்டு ஹோட்டல் போய்ட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. Please like, share and subscribe my video, guys.